Hi everyone, இந்த வீடியோவில் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு ட்ராப் ஷாடோ வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சில வீடியோஸில் சில சப்ஜெக்ட்டுக்கு ட்ராப் ஷாடோ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வேறு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ட்ராப் ஷாடோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடோப் ஃபோட்டோஷாப்பில் ஒரு டாக்குமெண்ட் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது உள்ள வந்து நம்மளுடைய சப்ஜெக்டை கொண்டு வர போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு பிக்சர் இருக்குது. இதுக்கு தான் வந்து ஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் T கொடுத்து லைட்டாக இதை வந்து நான் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஷேடோ கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் வேறு கலர் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போய்ட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிங்க. இங்கே கிரேடியண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நான் இப்போதைக்கு வந்து ஒரு பிங்க் ஷேடில் ஏதாவது ஒரு மல்டி கலர்ஸ் கொண்டு வரேன். ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் கலர் செட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற பிக்சரை ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் மோர் டூப்ளிகேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து வித் பேக்ரவுண்டோடு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கட் அவுட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் மட்டும் தனியாக எடுத்துங்க. ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நியூ லேயரில் போடுறேன். டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு சப்ஜெக்ட் நமக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்ட்ரைஸ் லேயராக மாற்றிக்கிறேன். ஸோ ரேஸ்ட்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் T கொடுங்க. நீங்கள் மேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமாண்ட் T கொடுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த மிடில் செலக்ட் பண்ணி இந்த பிக்சரை வந்து டிஸ்டார்ட் பண்ணுங்கள். மிடில் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஷேடோ இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா ஸ்கியூ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் இப்போ ஷேடோ கொண்டு வர போகிறேன். அதனால் வந்து இந்த பிக்சரை இங்கே வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணி ஆக்சுவல் ஒரிஜினல் பிக்சருக்கு பேக்கில் வந்து மூவ் பண்ணிங்க. தென் வந்து அகெயின் வந்து உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஏரோ கீ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ண போகிறோம். இனிஷியலாக வந்து நீங்கள் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணும்போது இங்கே பேசிக்கில் டிஃபால்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். இந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த கலர் எடிட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் அந்த கலர் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா கொஞ்சம் லைட் கலர்ஸாக கொண்டு வரலாம். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணும்போது என்டையர் இமேஜ் மேலேயும் அப்ளை ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உண்டு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு லாக் டிரான்ஸ்பரண்ட் பிக்சல்ஸ் இதை வந்து ஆன் பண்ணிங்க. இப்போ எனேபிள் பண்ணும்போது இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் மேலே மட்டும் நமக்கு கிரேடியன்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்போ ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, பட் ஆனால் இது வந்து நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். ஸோ பாட்டம்லேருந்து டுவர்ட்ஸ் டாப்பில் வந்து ட்ராக் பண்ணுங்கள். எஸ், இப்போ வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு மல்டி கலர் கிரேடியன்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் அது ரியலிஸ்டிக்காக மாற்றுறதுக்கு அகைன் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண லாக் லேயர்ஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ லாக் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அகெயின் வந்து இதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபில்டர் போயிட்டு பிளரில் கௌசியன் பிளர் இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். எப்பவுமே ஷேடோஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப வேல்யூஸ் கொடுக்காதீங்க. இனிஷியலாக வந்து 3 to 4 பிக்சல்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த க்ளோஸில் இருக்கும்போது ட்ராப் ஷேடோ யூஸ்வலாக இருந்துருக்குன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளர்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் ஆர் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செலெக்ஷன் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதனுடைய ஃபெதர் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் செட் பண்ணிங்க. இப்படி ஃபெதர் வந்து மோர் தென் 50. நான் இப்போதைக்கு 70 யூஸ் பண்ணுறேன். டிபெண்ட்ஸ் உங்களுடைய பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதனுடைய ஃபெதர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டர் போயிட்டு பிளரில் கௌசியன் பிளர். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபைன் ரிசல்ட் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக கொடுத்த ஷேடோ வந்து 3 இருந்தது. இப்போ வந்து நான் 10 யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் D இந்த செலெக்ஷன் வந்து டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அந்த ஷேடோ பண்ணணும். ஸோ இப்போ அந்த லேயரை செலக்ட் பண்ணுறோம். இப்படி மோட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே. ஸோ இந்த மோட் செட் பண்ணிக்கலாம். என்ன கலர் நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த கலரோட நல்லாவே வந்து பிளெண்டிங் ஆகும். தென் வந்து மல்டிப்ளே மாற்றினதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி வந்து 100 இருக்க வேண்டாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் கலர் சப்ஜெக்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வந்து 80% வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சில பிக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 கூட நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இன்னுமே வந்து பெட்டரான ரிசல்ட்டாக தான் இருக்கும்.
எஸ். ஸோ இப்போ இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதை எங்கே மூவ் பண்ணாலும் வித் இந்த ஷேடோவோட வந்து நீங்கள் இந்த சப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேடோ இன்னும் டிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி அகெயின் இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த லிங்க் வந்து நம்ம கட் ஆகிடும். ஸோ லிங்க் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷேடோவை மேனுவலாக இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஷேடோவுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அகெயின் வந்து இதில் வந்து ஒரு மாஸ்க் லேயர் க்ரியேட் பண்ணலாம். மாஸ்க் லேயர் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேம் கிரேடியன்ட்டை யூஸ் பண்ணுறீங்க. சேம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற அதே டைரக்ஷனில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய டிரான்ஸ்பரன்சி வந்து இன்னும் நம்மளால் கம்மி பண்ண முடியும். ரிசல்ட் வந்து பெட்டராகவே இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து ஷேடோஸை பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் வேறு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி ஷேடோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Bye, have a great day. Who is this guy?